ரஷ்யா திரும்பவும் சில இடங்கள்ல ஸ்லைட்டா அதாவது மார்ஜினலா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்து திரும்ப ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அதுவும் 3 ஃப்ராண்ட்ல எங்கெங்க ஆத்விகா, மெரியங்கா அப்புறம் பக்முட் இந்த 3 இடங்கள்ல ரஷ்யாவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. அப்புறம் எப்பவும் போல ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளை தாக்கலிக்கிறதுக்காக ட்ரோன்கள் அனுப்ப உக்ரைனும் 33 ட்ரோன்களை ரஷ்யாவோட பகுதிக்குள்ள அனுப்பியிருக்கிறாங்க. ரஷ்யா அதை சக்சஸ்ஃபுல்லா டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்றது போல தகவல்லாம் வந்திருக்கு. இது ரஷ்யா உக்ரைன் போரோட நிலவரம். அடுத்த இஸ்ரேல் காசா பிரச்சனை. இந்த இஸ்ரேல் காசா போர்ல வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் அதிக அளவுல இந்த செங்கடல்ல வரக்கூடிய கார்கோ ஷிப்பை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படித்தான் ஹாங்காங் பேஸ்டு ஒரு கப்பல் வந்துட்டு இருந்திருக்குது. அது மேலேயும் தாக்குதல் பண்ணதுக்காகவோ இஸ்ரேலை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் டெம்பரவரியா ஹால்ட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. என்ன என்ற தகவல் தெரியல. அது மேலேயும் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற போல தகவல் வருது. இது டிசம்பர் 17ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். இது போல தொடர் சம்பவம் அங்க நடந்துட்டே இருக்கிறதுனால இப்போ ஷார்ட்கட்ல ஒரு ரூட் வேணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் சவுதி வழியா நேரா இந்த ஜோர்டன் யூஸ் பண்ணி அப்படியே இஸ்ரேலுக்கு கொண்டு போய் இஸ்ரேல்ல இருந்து திருப்பியும் டிராவல் பண்றது படகு வழியா. அதுக்கான மாற்று வழியை நோக்கி போலாமா அப்படிங்கிறதுல ஈடுபட்டு இருக்கிறாங்களாமா. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தல். இது உங்கள் செந்தல் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுக்குள்ள போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரோபாட்ஸோட வேலை வேற மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதுவும் இந்த ரோபாட்ஸ் இந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்த்து அது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம இப்பதான் ஏதோ ஒரு ட்ரங்க் பொட்டி மாதிரி இருந்தது, அப்புறம் ஒரு டப்பா மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டயர்லாம் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு ட்ரோனை ரெடி பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. இதனால ரஷ்யாவோட வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸை அதிக அளவுல கொண்டு போய் கொடுக்க முடியுது. பாதை எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும் இந்த ரோபோனால போய்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணி போய்க்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி உடனடியாக நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பதிவு போட்டு ஒரு 10 நாள்ல இன்னொரு அப்டேட், 10 நாள்ல இன்னொரு அப்டேட் அப்படிங்கும்போது தரமான வேலைகளை ரஷ்யாவோட இன்ஜினியர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அப்புறம் அதே நேரத்துல இந்த சுமி பகுதியில வந்து என்னமோ பெருசா நடக்கி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த கீவை காப்பாத்துறதுக்காக ஏன்னா திரும்பவும் ரஷ்யா இந்த சுமி வழியா என்ட்ரானாங்கன்னா கண்டிப்பா கீவை போய் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக ரஷ்யா எப்படி இதுக்கு முன்னாடி 3 லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் லைன் அமைச்சாங்களோ அதே போல உக்ரைன்ஸும் 3 லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் லைன் அமைக்கிறாங்களாமே இந்த சுமி பகுதியில. இப்படி அமைக்கிறதுனால கீவை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப அதிக அளவுல சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணும் பணியில உக்ரைனியன்ஸ் இறங்கிட்டாங்க. சில பதிவெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்க, மால்ல இருக்கிறவங்க, ஜிம்மில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போறாங்களா இல்லை பிடிச்சி வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறாங்களான்னு தெரியல. இது ப்ரொபகண்டாவுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா சில வீடியோக்கள்லாம் வருது. இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது மொபைலைசேஷனுக்கான ப்ராசஸ் அதிக அளவுல உக்ரைன் தீவிரப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதே நேரத்துல சுமி இருக்குல்ல, சுமிக்குள்ள ரஷ்ய வீரர்கள் அடிக்கடி ஊடுருவி போய் ரிகானிசான் மிஷன்ல ஈடுபட்டு சில நபர்கள்ல கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு பதிவுகளோட இருக்கும். இவங்க எல்லாம் உக்ரைனியன் வீரர்கள். இந்த சுமி பகுதியில் இருந்த பார்டர் கார்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஊடுருவி போய் அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி நிலவரம் இருக்குன்னு சொல்லி சில சோல்ஜர்ஸை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல தாக்குதல் நடக்கும்போது உக்ரைன் சில வீரர்களை இறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான தகவல்களையும் ரஷ்ய வீரர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா கூடிய சீக்கிரத்துல சுமிக்குள்ள போயிருவாங்க தான் போல இருக்கே. ஏன்னா இப்ப அட்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வெர்போவா பகுதியில, ஆமா அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அந்த ஐஎஸ்டபிள்யூ வெர்போவா பகுதியிலையும் ரஷ்யாவுக்கு மார்ஜினலா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த ஜப்பரிஷியா ஒப்லாஸ்டா இருக்கட்டும், டொனஸ்க் ஒப்லாஸ்டா இருக்கட்டும், டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல ஆத்விகா, பக்முட் இந்த பகுதிகள் அதிக அளவுல முன்னேறிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். இதே சமயத்துல சுமிலையும் முன்னேறிட்டாங்க அப்படின்னா பல முனை தாக்குதலுக்கு உக்ரைனியன் வீரர்கள் உட்படுத்துறதுனால எந்த இடத்துலயும் கொண்டு போய் உக்ரைன் அவங்களோட சோல்ஜர்ஸை அதிக அளவுல டிப்ளாய் பண்ண முடியாது. பல இடத்துல பிரிச்சு வைக்கணும். இதனால ரஷ்யாக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு சோல்ஜர்ஸ் இல்லை ரஷ்யா கிட்ட இருக்கிற மாதிரி. அதனால இது இக்கட்டான சூழ்நிலை தான் உக்ரைனை மேலும் தள்ளிவிடும். அது மட்டும் இல்லாம இப்போ சுமி பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரஷ்ய பகுதிக்குள்ள உக்ரைனியன்ஸ் முதல் முறையா கிளஸ்டர் ரவுண்ட்ஸை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பதிவுகளோட இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது ரஷ்யாவோட பகுதி. ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் இது போல கிளஸ்டர் ரவுண்டை பயன்படுத்தி தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாக்குள்ளேயும் உக்ரைனியன் வீரர்கள் திரும்ப ஊடுருவ ஆரம்பிச்சுக்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு சொல்றவங்க உள்ள ஊடுருவி போய் தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா, அதே போல ஊடுருவி இருக்கிறாங்க. ஆனா இந்த தடவை ரஷ்யா தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற தகவல் வருது. ரஷ்யாவும் இந்த சுமி பகுதிக்குள்ள போக பாக்குறாங்க. உக்ரைனும் சுமி பகுதியை தாண்டி ரஷ்யாவோட ஒரு பகுதிக்குள்ள போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிறாங்க. இரு பக்கமும் இந்த பக்கத்துல மாறி மாறி தாக்குறதுக்கு பெருமளவுல பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ வின்டர் முடிஞ்சு இங்க அட்டாக் நடக்குமா இல்ல இப்பவே ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இவங்களோட தீவிரத்தன்மை பார்த்தோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைன் அவசரமா இந்த டிஃபென்ஸ் லேயர் அமைக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்குமா, ரஷ்யா அதுக்கான டைமை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி ரஷ்யா வந்து டிஃபெண்ட் பண்ணாங்களோ அதே போல உக்ரைனும் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவுக்கு அது கஷ்டமா இருக்கும். அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம். இப்போ அப்படி இஸ்ரேல் காசாக்கு போயிட்டோம்னா, இஸ்ரேல் காசால இப்போ ஒரு வீடியோ சைட்ல லோட் ஆயிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பதிவுல இருக்கிறவங்க அந்த காசாவோட டனல் இருக்குல்ல, அந்த டனல்ல கார்ல போயிட்டு இருக்காங்க. அதே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருப்பேன் ஒரு பதிவுல, காசாங்கிறது மேல இருக்கிற சிட்டி கிடையாது, அடியில ஒரு மிகப்பெரிய சிட்டி இருக்கு, அது டனல் சிட்டி அப்படிங்கிறது போல சொல்லியிருப்பேன். காரே அடியில டனல்ல டிராவல் ஆகுதுன்னா அது எப்பேற்பட்ட டனலா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பதிவுல நம்ம சொன்னது ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். அதாவது காசாக்கு அடியில ஒரு மிகப்பெரிய டனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதுல டிராவல் பண்ணதுக்கு காரையை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இந்த இஸ்ரேல் காசா பொறுத்த வரைக்கும் இப்போ யமன் வந்து அதிக அளவுல இந்த செங்கடலை தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்ம இந்த பதிவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு மேப்லோட இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது கத்தர், யுஏஇ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போர்ட்ல இந்த செங்கடலுக்கு வர வேண்டிய ஷிப் எல்லாம் அந்த பக்கமா ரீடைரக்ட் பண்ணி அந்த காஸ்பியன் சி பக்கமா ரீடைரக்ட் ஆகி அந்த இடத்துல டாக் ஆகுது. அந்த இடத்துல டாக் ஆகி சவுதி அரேபியாவை பயன்படுத்தி அப்படியே மேலே போன ஜோர்டனை பயன்படுத்தி இஸ்ரேல் அங்க போய் அங்கிருந்து மெடிட்டரேனியன் சீல போய் கனெக்ட் ஆயிக்குது. இது ஒரு புது ரூட்டா இருக்குது, கொஞ்சம் ஈஸி ரூட்டா இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்காவை சுத்தி வரணும் இல்லையா, இதுக்கு முன்னாடி செங்கடலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இது போல நடக்குது அப்படின்னா இங்க இருக்க மிடில் ஈஸ்ட்ல ஒரு புது ட்ரேட் ரூட் உருவாயிருச்சா, அதுக்கான பணியா இது. யமன் ஹவுதிஸ் தாக்குதல் நடத்துறதுனால நம்மளோட திட்டம், அதாவது இந்தியாவோட ட்ரேட் ரூட் பிளானு இம்மீடியட்டா அமல்படுத்த ஆரம்பிக்கிறாங்களா, அதுக்கான தேவை வந்துருச்சா, இதுக்கப்புறம் வேகமா இந்த பாதை சக்சஸ் ஆகி இந்த பாதையில எல்லா ட்ரேடும் நடக்க ஆரம்பிக்குமா, இதனால இந்தியாவுக்கு என்னென்னலாம் லாபம் இருக்கு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நடக்கக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படிதான் தெரியுது. ஏன்னா செங்கடல்ல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, செங்கடல்ல டிராவல் பண்ண முடியாது. இப்ப அதுக்கு மாற்றா இந்தியா போட்டு கொடுத்த அந்த ட்ரேட் ரூட், இந்த ட்ரேட் ரூட்டை பயன்படுத்தினா துருக்கிக்கும் அடி, எஜிப்துக்கும் அடி. இது மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸா இருக்கும். அதனால இந்த இடத்துல என்ன நடக்க போன்றதை பொறுத்து பார்ப்போம். இந்த பதிவு இதோட முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய் பாய்.